ஹே ஹாய் டாமீஸ் வெல்கம் டு டிஸ் அண்ட் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சொல்ல போனால் இது ஒரு ரிக்வஸ்டட் ஒன் ஷாட், அதுவும் ரொம்பவே ஸ்பெஷல் பர்சன் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஒன் ஷாட். பவித்ரா, இது உனக்காக தான்டா. உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். நீ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லு. உன்னோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு. சரி ஓகேடா. அப்புறம் எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது ஓட்டிஸ் ஆன் ஹார்ட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதுவும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க, ஓகேவா? சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா, சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துலாம். ஆக்சுவலி ஜின்னுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும். அவங்க நேம் வந்து ரூபி. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலான ஒரு மேரேஜ் தான். பட் ஜின்னுக்கு ரூபியை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். ஸ்டில் லவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் சைடு பார்த்தாச்சுன்னா, நீங்கள் ஜின்னோட கம்பெனியில் ஜின்னுக்கு செக்ரட்டரியாக இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ஜின்னும் நீங்களும் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் என்ன தான் செக்ரட்டரியாக இருந்தாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே கேஷுவலாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் ஜின்னும் உங்கள்கிட்ட ரொம்பவே ஃபார்மலாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பார். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் ஜின் சொல்லு ஒயன். இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டி இருக்குது. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகே ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒயன், ரூபி வராளா? நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இல்லடி, சொல்லு. அவங்க எப்படி வராமல் இருப்பாங்க? அவங்களும் அந்த கம்பெனியோட சிஇஓ ஆச்சே, வந்து தானே ஆகணும். அப்போ ஓகே. அப்போ நீங்கள் என்ன ஜின், ரூபி வரான்னு சொன்னோடனே ஃபேஸில் இல்லைன்னா அவ்வளோ சந்தோஷம்? பின்ன இருக்காதடி, ஃப்யூச்சர் ஒய்ஃப் வேறு. ஆனால் என்ன, அவள் தான் என்கிட்ட இன்னும் சரியாக பேசாமல் இருக்கா. அதுதான் சின்ன கவலையாக இருக்குது. பொண்ணுங்கள்லாம் ஈஸியாக டக்குன்னுலாம் மயங்கிட மாட்டாங்கடா. அதுவும் இல்லாமல் அவங்கள பார்த்தியா, செம்ம ஆட்டிடியூடாக கெத்தாக இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் உனக்கு வேலை நடக்கும்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்டி, பட் ஆனால் அவள் கண்டுக்க கூட மாட்டேங்கிறா தெரியுமா? எப்படி தான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறேனோ. உன்னை நினச்சா எனக்கு இப்போவே பாவமாக இருக்குது. இருக்கும், ஏன் இருக்காது? சரி சரி. அப்புறம் இந்த ஃபைல் எல்லாத்தையும் சைன் போட்டுரு. நான் எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிட்டேன். இது எல்லாமே பக்காவாக இருக்குது. நீ சைன் மட்டும் போட்டால் போதும், சரியா? சரி சரி. அப்புறம் ஒயன், என்னடா நீயும் இந்த பார்ட்டிக்கு வரல? வரேன், நானும் வரேன். அப்புறம் நான் சீக்கிரமாக நான் வீட்டுக்கு போனால் தான் நான் கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வர முடியும். அப்புறம் முக்கியமான விஷயம் மறந்துடாத. என்னது? அதுக்குள்ளே மறந்துட்டியா? என்னது நீ இப்படி மொட்டையாக சொன்னா நான் என்ன நினைக்கிறது? இங்கே பாரு, நீ தான் ரூபியை போய் பிக்கப் பண்ணணும். சொல்கிறது புரியுது தானே? புரியுது. இங்கே பாரு, எப்பவும் போல் ரொம்பவே லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவளை போய் ஒரு ரொமான்டிக் லுக் விடு. நீ அடிக்கடி சொல்லுவிய வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம், அந்த மாதிரி லுக் விடு, சரியா? அவள் அப்படியே மெல்ட் ஆகணும். அந்த மாதிரி ரொமான்டிக் லுக் விட்டு ரூபியை கரெக்ட் பண்ணுற. ஓகே அப்படின்ட்டு அவரும் தம்ஸ் அப் கட்டுறாரு. நீங்களும் சரி ஓகே, நானும் போயிட்டு வரேன், மறந்துடாத. மறக்க மாட்டேன்டி. சரி, பார்த்து போயிட்டு வா. அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டீங்க. இப்போது ஜின்னும் ரூபிக்கு தான் கால் பண்ணுறாரு. அப்போ ஹலோ ரூபி, நான் ஜின் பேசுகிறேன். சொல்லுங்கள் ஜின். இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது, ஞாபகம் இருக்கா? இருக்குது. கிம்ஸ் குரூப்லேருந்து தானே? இருக்குது. நீங்கள் வரீங்களா? நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் வந்து தானே ஆகணும். ஓகே. இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களை பிக்கப் பண்ண வரவா? இல்லை, நானும் அந்த பார்ட்டிக்கு தான் வரேன். ஸோ நானே வந்து பிக்கப் பண்ணுறேனே. ஓகே ஜின், நீங்களே வந்து பிக்கப் பண்ணுங்க. ஓகே ரூபி. அப்புறம் சரி ஓகே ஜின், எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன். மீட்டிங்கா? ஓகே அப்படின்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இவகிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காச்சும் பேச முடியுதா பாரு, எப்போ பார்த்தாலும் மீட்டிங்னே ஓடிட்டுருக்கா. சரி, சிஓ இருந்தால் இப்படி தான் இருக்கும். நமக்கு தான் டென்ஷனே இல்லை போல். இந்த ஒயன் இருக்கிறதுனால நமக்கு டென்ஷன் இல்லை, எல்லாத்தையும் அவளே வாங்கி கட்டிக்கிறான். அவங்கள பற்றி நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஈவினிங்கும் ஆகுது.
இப்போ ஜின் செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடியாக இருக்காரு, பார்க்கவே வாவ் அந்த மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க, ஹலோ வயன், ஏய் கிளம்பிட்டியாடா? நான் கிளம்பிட்டேன், இனி அவளை தான் பிக்கப் பண்ண போகிறேன். சரி ஓகே, மறந்துடாமல் பொக்கே வாங்கிட்டு போ, ஓகேவா? ஓகேடி ஓகே அப்படின்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரூபியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. பார்த்தா ரூபியோட அப்பா, ஹே ஜின், என்ன பார்ட்டிக்காக ரூபியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கியா? எஸ் மிஸ்டர் ஜேக்கப். என்ன இன்னும் மரியாதையா? அங்கிள்னு கூப்பிட வேண்டியது தானே? ஓகே அங்கிள். ரூபி அவன் மேலே ரெடி ஆகிட்டுருக்கா. ஓகே வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவர் அங்கே உட்காராரு. கொஞ்ச நேரத்தில் ரூபியும் ரொம்ப ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. ஜின் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போது ரூபி, டேட் நான் பார்ட்டி கிளம்புறேன். ஏய் ரூபி, ஜின் வந்திருக்காரு அப்படின்ட்டு அப்பந்தான் பார்க்குறா. ஜின் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹாய் ஜின், எப்போ வந்தீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூபி வந்தேன். ஓகே. ஸோ டேட், நான் ஜின் கூட போகிறேன். ஓகேம்மா அப்படின்னு சொன்னதுமே ஜின்னும் அப்படியே ரூபியை கூட்டிகிட்டு வராரு. அப்போது காருக்குள்ளே 2 பேரும் ஏறி உட்காந்துட்டோம். ஜின் கார்லேருந்து ஒரு பொக்கே எடுத்து நீட்டிட்டு, ரூபி, திஸ் இஸ் ஃபார் யூ. எனக்கா? தேங்க்யூ. என்ன இவ்வளோ தான் ரியாக்ஷனா? சரி ஓகே அப்படின்ட்டு போகலாமா? எதுக்கு எடுத்தாலும் ஒரு மட்டும்தானா? சரி போவேண்டா ஜின்னு அப்படின்ட்டு அவரும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படி அந்த பார்ட்டி ஹாலுக்கு தான் வராங்க. நீங்கள் அப்படியே கிளம்பி அங்கே ஹால் என்ட்ரன்ஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. காரு அப்படியே என்ட்ரன்ஸில் வருது. ஜின் அப்படியே ஹேண்ட்ஸமாக இறங்குறாரு. அதே மாதிரி இன்னொரு டோர் ஓப்பனில் ரூபி செம்ம ஹாட்டாக இருக்கு. நீங்கள் ரூபியை பார்த்துட்டு ஆன்னு நிற்கிறீங்க. பார்க்கவே செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கா ரூபி. இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணே இப்படி சைட் அடிக்கிற மாதிரி இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூபியை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போது ஜின்னோ, ரூபி போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கப்பிள்ஸாக அப்படி நடந்து வராங்க. இங்கே நீங்கள் வாவ் செம கப்பிள்ரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே அங்கே என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு ஜின் அப்படியே உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக ரூபியை கூட்டிகிட்டு வராரு. ரூபி, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வயன். ஹாய், ஐ எம் வயன். நான் ஜின்னோட செக்ரட்டரியும் கூட. செக்ரட்டரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா உங்களுக்கு லைட்டாக ஏதோ மாதிரி இருக்குது. என்ன கெத்தாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜின்னு சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின் என்ன நினச்சிட்டாருன்னா நீங்கள் ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு. பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஒரு ஈஸி கோயிங்காக எடுக்கிற ஆள் தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நார்மலானது பார்ட்டி வியர் தான். பட் ஆனால் ரொம்ப ரிவீலிங்காலாம் இல்லை, ஃபுல் கவரில் தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ஸோ ரூபியும் அப்படியே பார்ட்டிக்குள்ளே போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருமே சிஓ தானே, ஸோ அதனால் எல்லாத்தையும் நார்மலாக பேசி எடுத்துகிட்ருக்காங்க. பார்ட்டிஸ் தானே, ஸோ அதனால் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. ஜின் மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்க மாட்டார். பட் ஆனால் ரூபி ஜின்கிட்ட, ஜின் ட்ரிங்க்ஸ்? இல்லை ரூபி, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டிங்களா? இல்லை, ரொம்ப ஆல்கஹால் எடுக்க மாட்டேன். ரொம்ப தானே எடுக்க மாட்டீங்க, ஜஸ்ட் 1 கப் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ப்ளீஸ் ஜின், எனக்காக. ஓகே ரூபி அப்படின்னு ஜின்னுமே குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நார்மலாக தான் ரூபிக்கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது ரூபி, ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாமா? என்ன ஜின், நம்ம பார்ட்டிக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் நல்லாவா இருக்கும்? இல்லை, எனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான். நோ இஷ்யூஸ் ஜின், இங்கே ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் இல்லை. இல்லை, நான் தானே உங்களை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். பரவாயில்ல, நானே உங்களை போய் ட்ராப் பண்ணுறேன். என்ன ஜின் விளையாடுறீங்களா? நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி என்ன ட்ராப் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நானுமே இன்றைக்கி இந்த ரூமில் எதாவது ஸ்டே பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அப்படியா?
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு சம்திங் இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். அப்போது ரூபி தான் ஜின் வாங்கலை நான் உங்களை ரூமில் ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ரூபி ஜின்னை அப்படியே ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஜின்னை அந்த ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கிறா. அப்போது ஜின்னோ ரொம்ப தேங்க்ஸ் ரூபி. ஆ ஓகே ஜின் அப்படின்ட்டு அவளும் அப்படி வெளியில் வரா. இங்கே நீங்கள் எங்கே போனா இந்த ஜின்னை காணோம் அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்கீங்க. எங்கே போனானே தெரிலையே. சரி ஓகே கால் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் கால் பண்ணுறீங்க. ரிங் போகுது பட் ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு இவனுக்கு? இவன் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டானே. நீங்கள் ஜின்னை தேடி அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவனை காணோம். எங்கே போயிட்டான்? ஒரு வேளை மாடிக்கு போயிருப்பானோ அப்படி சொல்லிட்டு மாடிக்கு போய் பார்க்குறீங்க. அங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் கப்புள்ஸாக போகிறாங்க. என்ன எல்லோரும் கப்புள்ஸாக போகிறாங்க? ஆமாம் ஜின் ரூபி கூட தானே இருந்தான். ஒரு வேளை ஜின்னு ரூபியை கரெக்ட் பண்ணி ஐயோ ஜின்னு அப்பாடா ஒரு வழியாக கரெக்ட் பண்ணிட்டான் போலே. ஐயோ லூசு வயன் இதுக்கப்புறம் இங்கே உனக்கு என்ன வேலை அப்படியே போடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கீழே போகலான்னு பார்க்குறீங்க. அந்த டைமில் ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு அப்படின்ட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ரூபி அப்படியே ஒரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரா. நீங்கள் இதை பார்த்துட்டு ரூபியா அப்போ ஜின்னு தான் கூட இருக்கிறானா ஐயோ அப்படின்ட்டு ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரா. ஓ மை காட் என்னடா நடக்குதுங்க? ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரா. ஐயோ இவன் வேறு அது தெரியாமல் ரூபி வேறு லவ் பண்ணி தொலைகிறான். அச்சோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ரூபி இங்கே பாரு, இங்கே நடந்தது எதுவும் வெளியில் தெரியக்கூடாது புரியுதா? யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ சொல்லணும் ஓகேவா? ஓகே மேடம். யார் என்ன பண்ணி கேட்டாலும் சொல்லக்கூடாது புரியுதுல்ல? இந்த கார்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ மேடம் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே போகிறா. இங்கே நீங்கள் என்ன என்னமோ தப்பாக இருக்குது வயன், என்னமோ நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் அங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு கார்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டா. ரூபி அப்படி திரும்பி அந்த ரூமை பார்த்துட்டு இனி என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாரு ஜின் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசுகிறா. நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. என்ன ரூபி நான் எவ்வளோ நல்லவன் நினச்சேன், இவனை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ரூபியும் அப்படியே போயிட்டா. நீங்கள் அப்போ ஜின் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூபி போன அடுத்த செகண்ட் அந்த ரூமை டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் குடிபோதில் ரூபின்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஷோ இவன் என்ன இப்படி இருக்கான்? ஜின் ரூபி வந்துட்டியா அப்படின்ட்டு உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு தள்ளி விடுறீங்க. என்ன கிஸ் பண்ணிட்டான்? ஐயோ டேய் ஜின் எலும்புடா எலும்பு. ரூபி எங்கே போகிற? வா கிஸ் பண்ணலாம். ஏய் ஜின் நான் ரூபி இல்லைடா, நான் வயன். ரூபி அப்படின்ட்டு ரூபின்னா சொல்லிகிட்டே இருக்கான். உங்களுக்கு செம்மக்கும் வருது. பல்லாருன்னு ஒன்று கொடுக்குறீங்க. அப்படியே மயங்கிட்டான். அச்சோ நீ என்னடி பண்ணுற? சரி நீ இவனை வேறு தூக்கிட்டு போகணுமே, என்ன பண்ணுறது? வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க. ஜின்னோட ஷர்ட் இருக்குது. அந்த ஷர்ட் எடுத்து அவனை வியர் பண்ணிவிட்டு இவனை வேறு தூக்கணுமே
அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அவனை பிக்கி பேக் தூக்குறீங்க. ஐயோவா டேய் ஜெனி என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு, ஐயோ இடுப்பே உடஞ்சிரு போலையே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே கீழே கொண்டு வரீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே லிஃப்ட்டு வந்ததுமே லிஃப்ட்டில் அப்படியே பொத்துன்னு போடுறீங்க. ரூபி என்னடி பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ தான் மயக்கம் தெளியுது. அப்பா ஒரு வேலையாக மயக்கத்துலேருந்து எழும்பிட்டானே. ஜின் டி ஜின். ரூபி எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது. டே எருவ மாடு நான் ஒயன்றா. ரூபி அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்கள் சும்மா இருறா அப்படின்ட்டு அவனை தள்ளி விடுறீங்க. மறுபடியும் பொத்துன்னு கீழே வரான். ஐயோ அவசரப்படியடி வேறு ரூபி ரூபின்னு கத்துறான். கடுப்பாக இருக்குது. வேறு வழியில் சரி சரி நான் தான் ரூபி, என் கூட வரியா? நான் உன்னை பத்திரமா வீட்டில் கொண்டு விடுறேன். ரூபி நீயா? நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வருவேன். எங்கே வேணாலும் வருவேன். இதுக்கு மட்டும் ஒரு குறவு இல்லை. நீ அவளை இப்படி லவ் பண்ணுற, அவள் என்னடானா உனக்கு தலையில் மிளகா இருக்கலான்னு பார்க்குறான். நீ என்ன பண்ணியிருக்கான்னு வேற தெரியல. இப்போ டொயின்னு ஒரு சவுண்டு லிஃப்ட்டு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அவனை கைத்தாங்கலை கூட்டிட்டு உங்களோட காலில் தான் அப்படியே ஏற்றுறீங்க. இங்கே ஜின்னு ரூபி என் வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போகலாம், ஃபஸ்ட்டு ஒழுங்காக உட்காரு அப்படின்ட்டு நீங்கள் சீட் பெல்ட்லாம் போடுறீங்க. ஜின்னும் சீட் பெல்ட்டில் ஒரு மாதிரி குழஞ்சி உட்காந்துருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆக்கிட்டாலே, நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ட்டு நீங்கள் மனசை நினச்சிக்கிட்டே நீங்கள் போய் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக ஜின்னோட அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் கார் ஸ்டாப் ஆகுது. இனி இவனை வேறு எப்படி சமாளித்து மேலே கூட்டிகிட்டு போனது இல்லையே. ஜின் ஜின் சொல்லு ரூபி. ஐயோ இந்த ரூபின் பேர் கேட்டாலே கடுப்பாது. சரி நான் ரூபி தான். அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுக்கு போகணும், வா போகலாம் அப்படின்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு எழும்ப ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நீங்கள் சீல் பெல்ட் போட்டிருக்கீங்க. இரு நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பக்கம் வந்து அவனோட சீட் பெல்ட்டை அப்படியே கழுத்துறீங்க. அப்படியே துப்புன்னு உங்கள் மேலே விழுறான். ரூபி நான் குடிச்சிருக்கேனா இல்லை நீ குடிச்சிருக்கியா? ஏன் சும்மா சும்மா என் மேலே விழுற? என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? கம்நாட்டி நாயே, இங்கே நான் படாத பாடு பட்டுட்ருக்கேன். நான் குடிச்சிருக்கேன், நான் கேட்குறேன். இருடா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே கூட்டிகிட்டு அவனோட லிஃப்டில் ஏற்றி அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போய் பாஸ்வேர்டெலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அவனை வீட்டுக்குள்ளே அவனோட ரூமில் கொண்டு போய் அவனை படுக்க வைக்கிறீங்க. அப்பா என்ன கணக்காக இருக்கிறான், என்னாலே முடியல அப்படின்ட்டு அந்த பெட்டில் சைடு ஓரத்தில் நீங்களும் அப்படி படுக்கிறீங்க. ஜின்னோ அப்படியே உங்களே பார்க்குறான். அப்போ ஜின்னு ரூபி. என்னது ரூபியா? இவன் ஒருத்தன் என்ன ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ ரூபி. என் விஷயம் தெரிஞ்சால் இவன் என்ன ஆக போகிறானோ தெரியலையே. ஐம் சாரி ஜென், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஜென், அப்புறம் நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ரூபி எங்கே போகிற? இரு, உன் கூட கொஞ்சம் நான் பேசணும். இல்லை பரவாயில்ல, நான் நாளைக்கு பேசிக்கிறேன். இன்றைக்கி நீ ரொம்ப டயர்டாக இருக்க, நீ ரெஸ்ட் எடு. இல்லை ரூபி, அவன்கிட்ட நிறைய பேசணும், நிறைய பேசணும். உட்கார் அப்படின்ட்டு அந்த பெட்டில் உங்களை அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்களும் ஃப்ரெண்டாக இருக்கிற பாவத்துக்கு இதெல்லாம் பண்ணணுமா? சரி சொல்லு ரூபி. என்ன சொல்லு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே கிட்ட வாயேன். கிட்டயா? கிட்ட வா. சரி சொல்லு. ஆக்சுவலி ஐ லவ் யூ ரூபி அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸ்லே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜின் என்ன பண்ணுற? எனக்கு உன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸ்டார்டிங்கில் உன்னை பார்த்தப்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன், நிறைய ஃப்ளர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நீ அதுக்கு எதுக்குமே நீ ரியாக்ட் பண்ணதே இல்லை. பட் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்த, என்கிட்ட நல்லா பேசினேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணேன். ஓ, அவள் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணது. மேலே சொல்லு. எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரூபி அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் சரி சரி, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னை தான் பார்க்குறீங்க. அதுவா, அது அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஜின், விடு. சரி, நான் கிளம்புறேன். எங்கே போகிறா? வீட்டுக்கு? எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு? நான் தானே உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், என் கூடவே இரு. ஏதோ ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா? இல்லை ஜின், நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையா? பட் எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே. ஐயோ, குடிச்சிட்டு கம்னாட்டி என்னெல்லாம் பேசுவார். இங்கே பாரு ஜின், நீ ரொம்ப குடிச்சிருக்க, ஸோ உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். நீ என் கூடவே இரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி அவன் மடியில் உட்கார வைக்கிறான். என்ன இவன்? இல்லை ஜின், நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எலும்ப ட்ரை பண்ணுறீங்க. 2 கை வச்சு அப்படியே லாக் பண்ணிவிட்டு, எங்கே போகிற ரூபி? வேறு என்னடா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே கண்ணெல்லாம் சுருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். அவங்களுக்கு இங்கே ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. ஜின், என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜின் அப்படியே உங்கள்கிட்ட லீன் பண்ணிவிட்டு, உன்னோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரூபி அப்படின்ட்டு உங்கள் நெக்லேயே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் பட்டதுமே உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸ் ஆன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜின் என்ன பண்ணுறா? விடு, நான் போகிறேன். என்ன ரூபி, எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல. மறுபடியும் உங்களோட நெக்லே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அவனை தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் அவங்கள ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருக்கான். ஜின் ப்ளீஸ் என்னை விடு, நான் போகணும். ஏன் இப்போ பார்த்தாலும் என்கிட்ட விலகி போகணுன்னே இருக்கிற அப்படின்ட்டு அவங்கள பார்த்த மாதிரியே சொல்கிறான். அவனை பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கே ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. அப்போ நீங்கள் ஜின் சொன்னால் கேளு, நான் போகணும், நான் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசலாம், எனக்கு நீ சரியில்லை. யார் சொன்னா நான் சரியில்லைன்னு? நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க லிப்ஸில் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களே அந்த கிஸில் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களுமே அந்த கிஸில் மெல்ட் ஆகி உங்களை மறந்து நீங்களுமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜின்னோட கை உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரூம் ஆகுது. அப்படியே உங்கள் மேலே கிளைம் ஆகி உங்கள் பாடி ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. வெட் கிஸ்ஸாக இருக்குது. உங்களுக்கு அதை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு மைண்டில் எதுவுமே இல்லை. அப்படியே மயக்கத்தில் இருந்த மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் 2 பேருக்குமே ஒரு சாஃப்டான மேக் அவுட் ரொம்ப ஜென்டலாக ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே டயர்டாகி அப்படியே பெட்டில் படுத்துட்டீங்க. நீங்கள் அப்படியே சின்னதாக பார்க்குறீங்க. ஜின் ரொம்ப டயர்டில் குழந்த மாதிரி தொங்கிட்டுருக்காரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஐம் சாரி ஜின், நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்குமே தெரியல. நீ தான் குடிச்சிட்டு கான்ஷியஸ் இல்லாமல் இருந்த. பட் நான்
தெளிவாக தானே இருந்தேன். எதனால் அட்ராக்ட் ஆனேன்னு எனக்கு தெரியல ஜின். ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னை பார்த்துட்டே சொல்கிறீங்க. அப்போ ஜின் அப்படின்னு திரும்பி படுக்கிறாரு. இனி இந்த ரூபி இனி என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல, என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத வயன், என்ன நடந்துச்சுன்னு போய் விசாரி அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வியர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க. போகும்போது ஜின்னை பார்த்துட்டு, சாரி ஜின், நீ ரூபியை அவ்வளோ லவ் பண்ணுற, ரூபி உன்னை ஏமாத்துறா, அதை நான் உனக்கு கூடிய சீக்கிரமே நிரூபிக்கிறேன். அவள் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் என்னோட சின்ன ஹர்ட் பண்ணால நான் சும்மா விட மாட்டேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போயிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. இங்கே ஜின், என்ன இப்படி தலை வலிக்குது, ஐயப்பா என்னம்மா தலை வலிக்குதுரே அப்படின்ட்டு எழும்பி உட்கார்றாரு. என்ன கலைஞ்சிருக்கு அப்படின்னு குனிஞ்சு அவரை பார்த்தா ஃபுல் நேக்டாக இருக்குது. என்ன நேக்டாக இருக்கேன், என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை, பட் ட்ரெஸ் எல்லாமே அங்கங்கே செதறி கிடக்கு. சின் என்ன தாண்டா நடந்திருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறாரு. நேற்று நைட்டு ரூபி கூட தானே அந்த ரூமுக்கு போயிருப்பார். ஒரு வேளை நேற்று நைட்டு, ஓ மை காட், என்ன ஜின் பண்ணியிருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ரூபி கூட, ஓ ஷிட், என்ன பண்ணிட்டேன். ஆனால் ரூபி எங்க, ஓ ஒரு வேளை போயிட்டாங்களா, ஓ ஷிட், ஜின் என்ன பண்ணியிருக்க. சரி கால் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ரூபியை கால் பண்ணுறாங்க. கால் நாட் ரீச்சபிள், பிளாக் பண்ணிட்டாங்களா. ஓ நீ தானே தப்பு பண்ண, நீ நேரில் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக ரூபியை பார்க்குறதுக்காக ரூபியோட வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கிள், வா ஜின். ரூபி ரூபி ஆஃபீஸ் போயிட்டாலே. ஆஃபீஸ்க்கா? ஆமாப்பா, ஏன் என்னாச்சு? இல்லை பார்க்கலான் தான். ஓ சரிப்பா, சரி அங்கிள் நானும் வரேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டாளா? ரொம்ப வலிச்சு இருந்துருக்குமா. ஷோ ஜின் என்னடா பண்ணியிருக்க, பேசாமல் ஆஃபீஸ்க்கே போயிடுவோமா? சரி ஓகே அப்படின்ட்டு ஜின் ஸ்ட்ரைட்டாக ரூபியோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்தா, சாரி சார், மேம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஓ சரி, ஓகே நான் வந்தேன்னு சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். ஓகே சார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு இப்போ ஜின் ஸ்ட்ரைட்டாக ஜின்னோட ஆஃபீஸ்க்கு தான் வராரு. உங்களை பார்த்தா நீங்கள் 1008 தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜின் கூட நேற்று இருந்தது, அதே மாதிரி ரூபி பண்ண விஷயம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அவளோட என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் தான் ஜின்னும் அப்படியே உள்ளே வராரு. நீங்களும் பார்க்குறீங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக ஒரு மாதிரி இருக்கார். நீங்கள் 2 பேருமே ஒரே கேபினில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜின் வந்ததை பார்த்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜின் அவங்கள பார்த்துட்டு, குட் மார்னிங் வயன். குட் மார்னிங் ஜின். என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற? ஒன்றும் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுகிறது, ஏன்னா நேற்று நடந்ததான் உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது ஜின் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு, ஒரு வேளை அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ இதை பற்றி நான் எப்படி அவன்கிட்ட கேட்குறது? சரி கேட்டு பார்ப்போம். ஜின், சொல்லுவாயன், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கா? அது எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது? சரி நீ தானே. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு பார்ட்டி போனோம், நானும் ரூபியும் சேர்ந்து தானே போனோம். ஆமாம், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமே இல்லைடி.
பட் ஆனால் மைண்டில் சின்ன ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகுது. ஆ என்ன ஃப்ளாஷு? அது என்னன்னு தெரியல. நான் யாரையோ கிஸ் பண்ணேன். நான் ரூபின்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு வேளை நேற்று நைட் நான் ரூபி கூட இருந்துட்டேனா? அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க. அவன் என் கூட இருந்தது ரூபி கூட இருந்த மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னே பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியல. நான் வேறு இன்னும் ரூபியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கும் போனேன். அவள் ஆஃபீஸ் போயிட்டா. ஆஃபீஸ்க்கும் போனேன்டி. ஆஃபீஸில் அவள் ஏதோ மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னான். ஒரு வேளை நேற்று நைட் நான் அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருப்பணும். அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணுறாளா? இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஜின் கூட இருந்தீங்க. பட் ஆனால் ஜின் ரூபி கூட இருந்தங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தெரியல ஜின். சரி விடு. அதான் ரூபிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறேன். பட் அவன் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது. ஸோ இங்கே பாரு ஜின், நீ கண்ணில் பார்த்தது தான் உண்மையெல்லாம் கிடையாது. எல்லாமே விசாரித்து பண்ணு, புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பாத. இப்போ எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிகிட்ருக்க? இப்போ சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட வேலையை பார்க்குறீங்க. நானே கன்ஃபியூஷனாக வந்திருக்கேன், இவன் எனக்கு மேலே கன்ஃபியூஷனாக இருக்க போல். சரி என்னவோ போ அப்படின்ட்டு அவர் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார். பட் ஆனால் அவரோட மைண்ட் ரூபி கூட தான் இருந்தேனோ அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜின்னோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. அப்போ ஜின்னோட அப்பா, ஜின் என்ன பண்ணி வச்சுருக்க? நான் என்னப்பா பண்ணேன்? இன்டர்நெட் போய் செக் பண்ணிப்பார் அப்படி சொல்லிட்டு அவர் செக் பண்ணுறாரு. பார்த்தா ஜின்னும் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு அவரே பயங்கர ஷாக்கில் இருக்காரு. பா என்னப்பா இது? அதுதான் நானும் கேட்குறேன், என்னது இது? உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஞாபகம் இருக்கா? அதான்ப்பா நான் சொல்கிறேன்ல, யாருன்னு எனக்கு தெரியாது. நேற்று நைட் நான் அந்த பொண்ணு கூடலாம் இல்லைப்பா. அப்போ நீ நேற்று நைட் யார் கூட இருந்த? அது நான் ரூபி கூட தான் இருந்தேன். என்ன, ரூபி கூட இருந்தியா? ஆமாப்பா. ஹே ஜின், விளையாடாத ஜின். இல்லைப்பா, நேற்று நைட் நான் ரூபி கூட தான் இருந்தேன். நேற்று நைட் குடிச்சியா? ஆமாப்பா. நேற்று நைட்டு குடிச்சிட்டு வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு ரூபி கூட இருந்தேன் நான் சொல்கிறேன். அப்போ என்ன நம்புங்கப்பா, நான் நேற்று நைட்டு நான் குடித்தது உண்மைதான். பட் ஆனால் நான் ரூபி கூட தான் இருந்தேன். இந்த ஒரு வீடியோ சென்ட் பண்ணதே ரூபியோட அப்பா தான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்ச நேரத்தில் இன்டர்நெட்லேயே வெளியில் வந்துருச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல ஜின். பட் அப்பா, இது நான் இல்லைப்பா, நான் இந்த மாதிரிலாம் பண்ணலப்பா, என்னை நம்புங்கப்பா அப்படின்ட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜின்கிட்ட என்னாச்சு அது அப்படின்ட்டு அந்த சிஸ்டத்தை காட்டுறாரு. பார்த்தா ஜின் கூட அந்த பொண்ணு இருந்தது ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் ஷிட், அவள் இப்படி மூவ் பண்ணுறாளா? இப்போ புரியுது. சரி ஜின், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. வயன் எங்கே போகிற? நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. இங்கே லைனில் உங்கள் அப்பா, ஏ ஜின், நான் தான் கேட்குறேன்ல, அப்பா ப்ராமிஸ்ப்பா, நிஜமாக நான் இல்லைப்பா, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? பட் இது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியலப்பா, எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. இனி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்டர்நெட்டில் வேறு இந்த வீடியோ லீக் ஆகிட்டுருக்கு. அதை நான் எவ்வளோ ஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் முடியல, அவ்வளோ பேர் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக நம்மளோட ஷேர் ஹோட்டல்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நிஜமாகவே இது நான் இல்லைப்பா. ஸோ சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இங்கே ஜின்னு, என்ன நடக்குது இங்கே? அப்போ நேற்று நைட்டு நான் அந்த பொண்ணு கூட தான் இருந்தானா? பட் நான் ரூபி அப்படி சொல்லிட்டு ரூபிக்கு கால் பண்ணுறாங்க. ரூபிக்கு கால் பண்ண ரூபி ஃபோன் அட்டனே பண்ணலை. ரூபி, நான் அந்த தப்பு பண்ணல ரூபி,
ப்ளீஸ் ரூபி ஃபோன் அட்டன் பண்ணு அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஃபோன் டயல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பட் ரூபி அட்டனே பண்ணல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே வரீங்க ஜின் முன்னாடி. வயன், சத்தியமாக நான் இது பண்ணல வயன், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, என்னை நம்பு வயன், ப்ளீஸ் வயன், நீயாச்சும் நம்பு வயன். எங்கள் அப்பா கூட நம்பலை, நான் இதெல்லாம் பண்ணலை. எனக்கு நேற்று நைட்டு நான் ரூபி கூட இருந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. சத்தியமாக இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ப்ளீஸ் நீயாச்சும் என்னை புரிஞ்சுக்கோயா ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் அழுகிறாரு. இங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நேற்று நைட்டு அவங்க கூட இருந்துட்டு ரூபி கூட இருந்தேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஜின், ஐ ட்ரஸ்ட் யூ. நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டே, எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டே. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ரூபி தான். என்ன வயன்னு சொல்கிறேன், ஏன் ரூபி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. ஜின், ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது முழுசாக கேளு. ரூபி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா காட்டுறீங்க. ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் இருக்கிற சிசிடிவி தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இதை பார்த்துட்டு என்ன சொல்கிற, இது எல்லாத்தையுமே பண்ணது ரூபி தான். பட் எதுக்காக அவள் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னதோ, நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ காட்டுறீங்க. அப்போ தான் அவள் யார்கிட்ட பேசினான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. லியான், இப்போது நம்மளோட பிளான் ஏ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இனி பிளான் பி, இந்த பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த ஜின் என்டர்பிரைசஸ் அப்படியே டவுன் ஆகிடும். ஆமாம் பேபி, உனக்கு இனி அவனை கல்யாணம் படிக்கணும்னு அவசியமும் இல்லை. அதே மாதிரி என்னோட ஆப்போனண்டான கிம் சாக் சின் இனி இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டான்ல. ஆமாம் பேபி, இனி அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பர்சன்ட்டை ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இப்போ ஜின்னுக்கிட்ட காட்டுறீங்க. ஒயன், இது ரூபியா? ஆமாம், இது ரூபி தான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நைட்டு ஒன்று காணலன்னு சொல்லிட்டு நான் தேடி வந்தப்போ ஒரு ரூம்லேருந்து ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளியில் வந்தா. அவள் கூட தான் ரூபியும் இருந்தா. அவகிட்ட ஒரு கார்டு கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் ஃபர்ஸ்ட்டு தப்பாக தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபோன் கால் கேட்டப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ ரூபி தான் இதெல்லாம் பண்ணாளா? ஆமாம் ஜென், இது எல்லாமே ரூபி தான் பண்ணான். பட் நான் நேற்று நைட்டு நான் ஒரு பொண்ணு கூட இருந்தேன், அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டீங்க. ஆனால் யாருன்னு எனக்கு மைண்டுக்கு வரல. பட் ஆனால் எனக்கு ரூபிங்கிற நேம் சொன்ன மட்டும் ஞாபகம் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஜென், நீ ஃபஸ்ட்டு டென்ஷன் ஆகாத. இந்த ஒரு விஷயத்த சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். பட் நான் தான் சொல்கிறேன்ல. சரி வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே காமாக வராரு. நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க. இதை பார்த்துட்டு ஜின், வயன் என்ன பண்ணுற நீ? அவள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, நம்ம சும்மா இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஸோ அதுக்கான பதிலடி கொடுக்க வேணாம். அதுக்கு தான் என்ன பண்ண போகிற, இந்த வீடியோவை லீக் பண்ண போகிறேன். பட் ஏன்? என்ன ஜின், என்ன இப்படி பேசுகிற? ஒன்றையே டேமேஜ் பண்ணியிருக்கா, அது எப்படி நான் சும்மா இருக்கிறது? அதுவும் இல்லாமல் உனக்கு ரூபியை பற்றி தெரியல. சில விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா தாங்க மாட்டேன். பட் தெரிய வர நேரம் வரும், அந்த டைம் நீ தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ லீக் பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நீங்கள் அந்த ஆன்லைனில் பண்ண வீடியோஸ்குள்ளதுக்கு எல்லாமே இது பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது ஜின், வயன், இதனால் ரூபிக்கு கெட்ட பேர் வந்துடும்ல. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் உனக்கு வெக்கமாகவே இல்லைல்ல? உனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், உன்னையே சீப் கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணியிருக்காடா. நீ என்னடானா அவன் மேலே தப்பு வந்துடுமோ சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க. அப்படி இல்லை வயன், என்னதான் இருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணேன்டி. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திருந்த மாட்டேன் ஜின், என் கூட வா அப்படின்ட்டு ஜின்னை
ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அது வேறு எங்கேயும் இல்லை, அது ரூபியோட ஆஃபீஸ் தான். தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அப்படியே ரூபிக்கு கேபின் கிட்ட வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜின்னுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் ஏன்னா அந்த லியான் கூட ரூபி கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கா. இதை பார்த்துட்டு ரூபி, ஹே ஜின், நீங்கள் என்ன பண்ணுற? என்ன ரூபி பண்ணிகிட்ருக்க? யார் இவன்? யாரா? நான் தான் இவ ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அப்படின்னா நீயா? நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட், ஒரு ரிங் மட்டும் தான் மாற்றிருக்கேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் லவ் யூ, ஓகே? அப்போ நீ என்ன நிஜமாகவே லவ் பண்ணலையா ரூபி? நான் உன்ட்ட என்னைக்காச்சும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா? இங்கே ஜின் அப்படியே கண்ணில் டியூஸோட அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் ஜின்னுக்கு தாண்டி டிசர்வ் இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அசிங்கமா இல்லை? இத்தனைக்கும் ஒரு கம்பெனியோட சிஇஓ. ஆஃப்டர் ஆல் நீ அவனோட செக்ரட்டரி. நீ என்னையே ரொம்ப ஊராக பேசுகிறியா? ஆமாம், நான் ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி தான். அதையும் தாண்டி அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஒன்றுன்னா நான் நிற்பேன், புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணல, அதனால தான் நீ இவ்வளோ குதூகலமாக அவனோட லவர் கூட சந்தோஷமாக இருக்க. அடுத்த ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதை நீ பார்க்கலையே. வாட்? என்ன பேசிகிட்ருக்கா? அவனோட ஃபோனை செக் பண்ணிப்பார். அப்போ அவ்வளோ ஃபோனை செக் பண்ணுறா. பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜும் ப்ளஸ் மாதிரி ரூபியும் லியோனும் பேசிகிட்டு இருந்த அந்த வீடியோவும் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்கேனா? இதுதான் நீ பண்ணது. நீ ஜின்னை ஏமாத்தணும்னு நினச்ச, பட் அப்படியே உள்ட்டா ஆயிடுச்சா? உனக்கு ஜின் மாதிரி பையெல்லாம் டிசர்வே கிடையாது. ஏன் அவனோட கால் தூசியை கூட நீ லாய்க்கே இல்லை. ஆனால் என்ன, என்னோட ஜின்னை தான் ரொம்ப ஒன்று லவ் பண்ணிட்டான். அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கான். அவன் சரியாயிடுவான். அவனை நான் சரியாக நான் மாற்றி கொண்டு வந்துடுவேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே எங்களோட கம்பெனியோ இல்லை என்னோடய ஜின்னையோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இது ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னென்ன வெளியில் வரும்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். நீ என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நானும் ஸ்டார்டிங்கில் நீ ரொம்ப நல்லதாக நினச்சேன். பட் உன்னை பற்றி விசாரிச்சப்போ தானே தெரியுது நீ என்னென்ன பண்ணுற, என்னென்ன இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறங்கிற விஷயம் எல்லாமே என்கிட்ட ஆதாரத்தோடு இருக்கு. என்ன சொல்கிற? என்ன இவ்வளோ நேரம் கெத்தாக பேசிகிட்டு இருந்த வாய்ஸ் என்ன இவ்வளோ பதறி போய் பேசுது? என்னாச்சு? பயமா? ரூபி பயப்படுறியா? ஓ மை காட் ஜின், பாருடா ரூபி பயப்படுறா. எனக்கு தெரியுமே, கொஞ்ச நேரத்தில் ஒரு மெயின் பிக்சர் வரும், அதை பார்த்தப்போவே எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், நாங்கள் போலீஸ், உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வாட்? அரெஸ்டா? எதுக்கா? பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை காட்டுறாங்க. அதில் இல்லீகல் ட்ரக்ஸ் அப்புறமாட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இந்த நாட்டுக்கு கடத்தி கொண்டு வந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு சின்ன செம ஷாக்காகி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. இங்கே ரூபி இதெல்லாமே எங்களோடது கிடையாது, இது யாரோ எங்களை தப்பாக ப்ரோட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தப்பான ஆதாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இது தப்பான போர்ட்ரேட்டா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள் மேம் அப்படின்ட்டு அந்த வீடியோ காட்டுறாங்க. இந்த ஒரு வீடியோவில் இந்த வெப்பன் சப்ளைக்கான டீலர் கூட பேசின மாதிரி வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதில் லியோனும் ரூபியும் இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு பார்த்ததுமே அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படி திருன்னு முடிச்சுட்டே இருக்கா. அப்போ போலீஸ் யுவர் அண்ட் அரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது ரூபி உங்களே பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறா. ஜின், நம்ம போகலாம் ஜின், இங்கே ஒரே பேட் வைப்பாக இருக்குது, ஸோ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜின் அப்படியே ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு வரீங்க. ஜின் அப்படியே உங்களே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ஏன் ஜின் அப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அந்த டீலர் விஷயம்? ஆக்சுவலி நான் அந்த சிசிடிவி பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். ஸோ அந்த டைமில் தான் அவளோட பர்ஸ் அந்த ரூமில் விட்டுருந்தா. அதில் நான்
எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது, முக்கியமாக அந்த டீலர்ஸ்க்கானது. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சேன். அப்படியா? இப்போ நீங்களும் அப்படியே ஜின்னை ட்ராப் பண்ணிவிட்டு, சரி அப்போது நான் கிளம்புறேன். வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கொஞ்சம் பேசணும், வரியா? சரி வரேன். இப்போ நீங்களும் காரை பார்க் பண்ணிவிட்டு ஜின் கூடவே அப்படியே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. அவங்களுக்கு நேற்று நடந்தது எல்லாமே அப்படி ஞாபகம் வருது. நீங்கள் அதை பற்றி யோசிக்காத வயன், யோசிக்காத அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே போகிறீங்க. இப்போது நீங்களும் ஜின்னு கூட கவுச்சில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த டைம் ஜின், வயன், தேங்க்யூ ஸோ மச். சரி ஓகே. உனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கா என்ன? ஏன்னா ரூபி இந்த மாதிரி பண்ணது. ஆமாம், நான் அவளை ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பிட்டேன் போல். அதான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி விடு ஜின், அதை பற்றி யோசிக்காத. அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டார்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் கூட ஓகே தான் வயன். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்ன? அப்போ நேற்று நைட்டு நான் ஏன் ரூபின்னு கற்றுனேன்? அப்போ நான் நேற்று நைட் நான் யார் கூட இருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். நேற்று நைட்டு ஒரு பொண்ணு கூட நான் இருந்தேன். பட் அது யாருன்னா எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் நேற்று நைட்டு நான் எப்படி என் வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே திணறீங்க. உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? சொல்ல, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்போ ஜின், எனக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் எனக்கு ஞாபகமே வரல வயன். எனக்கு ஒரு ஹெட் பெயினாக இருக்குது. அதை பற்றி யோசித்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அந்த பொண்ணோட ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸா? ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கழுத்தெல்லாம் மூடிக்கிறீங்க. அப்போ ஜின் உங்களை பார்க்குறாரு. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை உனக்கு என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. நீ ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற? இல்லை நேற்று நான் இந்த எவிடன்ஸ்க்காக கொஞ்சம் போனேன்ல, அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதான். ஓ சாரி, நான் அதை மறந்துட்டேன். சரி நீ உன்னோட வேலையை பாரு, நான் போகிறேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டா போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துட்டீங்க. இப்போ காரில் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் ஞாபகம் இருக்கா? ஓ மை காட், என்ன பண்ணுறது? எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஷோ ஷிட், நல்ல வேலை அவனுக்கு ஃபேஸ் ஞாபகம் இல்லை. தயவு செஞ்சு ஃப்ரேக்ரன்ஸை மாற்றிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. எதாண்டா கொஞ்சம் டேஸஸ் போயிருக்கு. இப்போது உங்கள் சைடு பார்த்தாச்சுன்னா நீங்கள் ஜின்னை ரொம்ப அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சின்ன பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. பட் இப்போது உங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே டெவலப் ஆகுது. ஜின்னுக்கும் அதே மாதிரி தான். உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீலிங், சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், ஏதோ மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போது நீங்கள், நான் பார்க்குறேன் சரி, இவன் ஏன் இப்படி பார்க்குறான்? ஒரு வேளை எனக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஐயோ இப்படி பார்க்காதாச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜின்னும் சைன் போட்டுட்டு இந்த வயன், சரி ஓகே அப்படின்ட்டு போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜின், வயன், என்னை ஏன் நீ அவாய்ட் பண்ணுற? நான் அவாய்ட் பண்ணுறேன்? நான் ஏன் அவாய்ட் பண்ணோம்? இல்லை, வர நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வயன். மிஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னே பார்க்குறீங்க. ஏன் தெரியல, சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. என்னை அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிடுங்க. இப்படியே போகுது. பட் ஆனால் உங்களுக்கு அவன் கூட நார்மலாக பேசவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபேஸ் பண்ணவே. இப்படியே ஒரு 2 months போகுது. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் பதட்டமாக இருக்கீங்க, கையில் ப்ரெக்னென்சி கிட்டோட. ஐயோ நோ வராத ப்ளீஸ் வராத சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்தா டபுள் கோடு. ஓ மை காட், நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட். பட் இது
எப்படி நடக்கும்? ஷிட், என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே டென்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க. என்னமோ தெரியல, உங்களுக்கு உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. உங்களால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டீங்க. சின்ன இதெல்லாம் நோட் பண்ணுறான். அப்போது நீங்கள் இல்லை, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் செட் ஆகாது, சீக்கிரமாகவே இங்கேருந்து போயிடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜென்னிக்கிட்ட போய் ஜின் சொல்லுவேன், அது சின்ன நான் இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணுறேன். ஏன் ஒயன் என்னாச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னை நீ ரொம்ப அவாய்ட் பண்ணுற. அதே மாதிரி உனக்கு ஹெல்த்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? வாமிட் பண்ணுற, ரொம்பவே வீக்காக இருக்க, ரொம்பவே ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உனக்கு? இல்லை, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஹெல்த் இஷ்யூஸ்னால் சொல்ல மாட்டேன். நானும் நிறைய தடவை நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற. அதான் சொன்னல, இது நார்மல் தான், ஒன்றும் இல்லை. எனக்கு என்னமோ இது நார்மலாக தெரியல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை, நான் ரெசிக்னேஷன் கொடுக்குறேன், நான் ஊருக்கு போகிறேன். அம்மா அப்பாவுக்கு பார்க்கணும் போல் இருக்குது. அம்மா அப்பாவை பார்க்கணுமா? ஆமாம், ஏன்னு தெரியல, எனக்கு அம்மா அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது. ஜின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. சரி, நீ அம்மா அப்பா தானே, பார்க்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சின்ன ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு போ. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் பெருசாகவே போகுது. உங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அங்கேயே மயங்கி விழுந்துட்டீங்க. இதை பார்த்துட்டு ஜின், என்னாச்சு? ஒயன் அப்படின்ட்டு கணத்தில் தட்டுறாரு. நீங்கள் எழும்பவே இல்லை. உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அப்போது நீங்களும் அப்படியே மயக்கத்திலே இருக்கீங்க. ஒரு வேலையாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. இங்கே டாக்டர் பேஷண்ட் ஒயனோட கூட இருக்கிறவங்க யார்? டாக்டர் நான் தான். ஓ, நீங்கள் தானா? டாக்டர் எப்படி இருக்காங்க? ஷி இஸ் ஆல் ரைட். பட் ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நானும் நிறைய நோட் பண்ணேன் டாக்டர். அவள் அடிக்கடி வாமிட் பண்ணுறா, ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஓ, அதுவா? அது இந்த மாதிரி டைம்லலாம் நார்மல் தான். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி டைமா? என்ன சொல்கிறீங்க? ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இல்னஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பாப்பாவும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துக்கோங்க. இங்கே ஜின்னு அப்படியே ஆட பார்த்துட்டே இருக்கிறான். ஹலோ மிஸ்டர், சொன்னது புரிஞ்சதில்ல? ஓகே, நான் போய் பார்க்கலாமா? நீங்கள் போய் பாருங்கள். இப்போ சின்ன ரொம்ப ஷாக்கோட அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்திருக்கீங்க. என்ன நடந்திருக்கும்? யாரோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருக்கா அப்படின்ட்டு ஷாக்காக பார்க்குறாரு. இப்போ நீங்களும் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி சின்னதான். நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க. சின்ன அப்படியே உங்களே ரொம்ப ஷாக்காகி பார்க்குறான். ஒயன், என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? இவன் எதை கேட்குறான்? சொல்லுங்கிறல்ல, ஏதாவது மறைக்கிறியா? எதுவும் மறைக்கல. உண்மையை சொல்லு ஒயன், ஏதாச்சும் மறைக்கிறியா? இல்லை. ஓ, அப்போ நீ என்கிட்ட மறைக்கல. அப்போ உன் வயிற்றில் வந்த குழந்தை அது சொல்லு. இப்போ இந்த வயிற்றில் வரக்கூடிய குழந்தை? சாரி ஜின், அது நான் வேணும்னு பண்ணல. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. ஆக்சிடெண்ட்டா? என்னடி சொல்கிற? ஆக்சிடெண்ட் இது நடக்கும்? அது அது சரி, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? சொல்லு, யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு. நீங்கள் அப்படியே சின்ன பார்க்குறீங்க. சொல்லுடி. அப்போ இப்படி? அதான் சொன்னல, இது ஒரு ஆக்சிடெண்ட். அப்போ இது யாரோட குழந்தைன்னு உனக்கே தெரியாதா? அது சொல்லுவோயன். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சரி, விடு.
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் கண்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, பட் ஆனால் சொன்னால் இவன் எதாவது தப்பாக நினச்சிடுவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அப்படியே இருக்கீங்க. ஜின்னை ஹக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃப்ரேக்னன்ஸ் அப்படியே அவருக்கு வருது. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு மைண்டில் அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகுது. அப்படியே வைட் டேஸில் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாரு. இங்கே நீங்கள் கண்ணை வைப் பண்ணிட்டு, என்னாச்சு ஜின்? வயன், இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதாடி? அது சொல்ல வயன், தெரியாதா? அது தெரியாது. அவ்வளோந்தான். இங்கே ஜின்னு அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்கான். ஏன் அப்படி பார்க்குற? உண்மையாக சொல்லு, யாருன்னே தெரியாதா? சொல்லு வயன். அது தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, விடு. அப்போ நான் யாருடி? அப்போ நான் யாரு? நான் தானே இந்த குழந்தையோட அப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. எனக்கு இப்போ தாண்டி ஞாபகம் வருது, நான் தானே அன்றைக்கி உன் கூட இருந்தேன். அது ஜின். ஏன்டி அன்றைக்கி என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல? எதுக்கு இவ்வளோ தூரம் என்ன? அதனால தான் என்கிட்ட இந்த ரெசிக்னேஷன் வாங்கணும்னு நினச்சியா? என்னை விட்டு போகணுன்னு நினச்சியா? அது ஜின், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் அந்த ஒரு இன்டென்ஷனில் பண்ணலடா. நீ ரொம்ப குடிச்சிருந்த, நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. அன்றைக்கி நானும் இதுக்கு பொறுப்பு தானே, நானும் அதை பண்ணியிருந்துருக்கக்கூடாது. பட் ஆனால் பண்ணிட்டேன். என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜின். ஐம் ஸோ சாரி, ஐம் ஸோ சாரி அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. அப்போ ஜின், எதுக்கடி அழுகிற? நம்மளோட குழந்தை வயிற்றில் இருக்குடி, எதுக்கடி அழுகிற நீ? சாரி, என்னை தப்பாக நினைக்காத. நான் வேணும்னு பண்ணல. அன்றைக்கி நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். பட் ஆனால் நீ தான் ரூபின்னு நினச்சேன்னா. சாரி வயன், நான் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கக்கூடாது. இல்லை, நீ கான்ஷியஸில் இல்லை, பட் நான் கான்ஷியஸில் தான் இருந்தேன். பட் என்னால் அதை தடுக்க முடியல. ஐம் ஸோ சாரி ஜின், ஐம் ஸோ சாரி அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. போதும், நீ இதுக்கு மேலே அழாத. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. இதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்காக நான் இருக்கேன், குழந்தையோட அப்பா நான் இருக்கேன், புரியுதா? இதுக்கப்புறம் உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நான் இருக்கிறேன், புரியுதா? எதை நினச்சோ ஃபீல் பண்ணாத. என்ன சொல்கிற ஜின்? நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வயன். ஜின், என்ன பேசுகிற? பட் இங்கே பாரு, நீ எதை பற்றியும் யோசிக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் வீட்டில் நான் பேசுகிறேன். பட் ஜின், வேண்டாம். என்ன வேண்டாம்? அப்போது இந்த குழந்தை என்ன பண்ணலான் இருக்க? அது இங்கே பாரு வயன், அபார்ஷன் பண்ணுறங்கிற அந்த தாட்டே உன் மைண்டில் வரக்கூடாது, புரியுதா? அது நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். தேவையில்லாததெல்லாம் யோசிச்சா சும்மா விட மாட்டேன். இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது என்னோட குழந்தையும் கூட. என்னடி உன்னோட குழந்தைன்னு சொல்கிற? நம்மளோட குழந்தை. சரி, நம்மளோட குழந்தை தான். சரி, ஓகே, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பத்திரமா அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள், இல்லை பரவாயில்ல, நான் என் வீட்டுக்கு போகிறேன், நான் இனி ஒன்று பார்த்துக்கிறேன். நீங்களும் ஜின்னோட வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஸோ கொஞ்ச நாள் ஜின்னோட வீட்டிலே தங்குறீங்க. அந்த நாள் எல்லாமே உங்களை அவ்வளோ தாங்குன்னு தாங்குறாரு. அவர் பண்ணுற கேரிங்னஸ்லேயே உங்களுக்கு ஜின்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஜின்னும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறாரு. அவர் தான் சமைக்கிறாரு, அவர் தான் வீட்டு வேலை எல்லாமே பண்ணுறாரு. உங்களை குனிஞ்சு ஒரு வேலை கூட பண்ணவே விடவே மாட்டார். அதே மாதிரி தான் ஆஃபீஸ் ஒர்க்குமே அப்படி ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் சின்ன இதெல்லாம் பண்ணுறான், அவனுக்கு இதெல்லாம் பண்ணவே தெரியாது. ஆஃபீஸ் ஒர்க்கோட பாதி வேலையை நான் தான் பண்ணுவேன், இவன் என்ன மொத்த வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் பண்ணுற கேரிங்லே உங்களுக்கு சின்ன ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸும் போகுது. அப்போ நீங்கள்
கவுச்சில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 4 months இருக்கும். ஸோ அந்த டைம் உங்கள் வீட்டில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஜின் கூட வீட்டில் இல்லை. நீங்கள் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா அப்பா, ஜின்னோட அம்மா அப்பா எல்லாருமே நிற்கிறாங்க. பின்னாடி ஜின்னும் நிற்கிறாரு. அம்மா அப்பா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. அவங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, வயன் எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நாங்கள் நல்லாயிருக்கோம். என்னம்மா இது? அம்மா ஐம் ஸோ சாரிம்மா அது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம். என்ன பேசுனீங்க? அப்போது ஜின்னோட அப்பா, என்ன மருமகளே எப்படி இருக்க? மருமகளா? அங்கிள். என்னம்மா அப்படி பார்த்துட்டே இருக்க? எல்லாம் என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதா? நாளைக்கு உனக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ்மா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஜின்னை தான் சொன்னேன். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களே பார்க்குறான். கல்யாணம் எதுக்காக பண்ணுறான்? குழந்தைக்காகவா இல்லை எனக்காகவா அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களோட அம்மா அப்பாலாம் உங்களை நல்லா கேரிங்காக பார்த்து அங்கே சமைச்சு நீங்களும் சாப்பிட்றீங்க. எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ எல்லாருமே ஒவ்வொரு ரூமில் போய் தூங்குறாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட் தான், ஸோ அதனால் எல்லோரும் ஒவ்வொரு ரூமில் போய் தூங்குறாங்க. இங்கே நீங்களும் ஜின்னும் அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் ஜின் சொல்லுவேன், நாளைக்கு கல்யாணமா? ஆமாடி, ஏன் என்னாச்சு? சர்ப்ரைஸ் ஆகிட்டியா என்ன? ஆனால் ஏனா என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இல்லை, உங்களுக்கு ரூபியா தானே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவள் தப்பு பண்ண, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இங்கே பாரு வயன், ஆக்சுவலி நான் லவ் பண்ணேன் தான் வயன். பட் அந்த லவ் எனக்கு நிறைய பெயின் கொடுத்துருச்சு. அந்த பெயின் என்னால் பேர் பண்ணிக்கவே முடியலை. பட் அந்த பெயினுக்கு மெடிசனாக நீ எனக்கு வந்த. நீ மட்டும் இல்லை, என்னோடய குழந்தையாகவும் வந்திருக்கான். ஸோ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ தான் இனி என்னோடய வாழ்க்கை. என்ன சொல்கிறீங்க ஜென்? அப்போது இந்த குழந்தைக்காக தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஹே லூஸு, அதெல்லாம் இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண, எவ்வளோ தைரியமாக ஹேண்டில் பண்ண. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற. ஆனால் இவ்வளோ நாள் உன்னை நான் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டேன்ல. போய் அந்த ரூபியை போய் லவ் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் நீ புரிஞ்சுது, நீ என்னைக்கு நீ எனக்காக அவகிட்ட போய் அவ்வளோ கெத்தாக நீ சண்டை போட்டுட்டு நின்னையோ, அப்போ நான் முடிவு பண்ணேன், இப்படி ஒரு பொண்ணை நான் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பட் எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போலேருந்து நான் உன்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நீ என்கிட்ட சொன்னல எனக்கு ரெசிக்னேஷன் வேணும்னு, அப்போ எனக்கு ஹார்ட் எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அவ்வளோ வலிச்சது. அதுக்கப்புறம் நீ மயங்கி விழுந்த. நீ ப்ரெக்னென்ட் ஆனேன்னு தெரிஞ்சதுமே என்னோடய ஹார்ட்டெல்லாம் நின்று போச்சு, அப்படியே நின்று போச்சு. நீ வேறு யாரையும் லவ் பண்ணுற, அவங்களோட குழந்தை தான் நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன்டி, என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு எப்போ திரும்ப என்னோடய உயிர் திரும்ப வந்துச்சு. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீ யாராச்சும் லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது நீ யாருமே லவ் பண்ணலன்னு சொன்னேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, இனி என்கிட்ட தான் இருக்கணும், என் பக்கத்தில் தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். பட் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த குழந்தை நம்மளோட குழந்தையாக இருக்குன்னு. எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்திருக்கேன். நான் உன்னை மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு இங்கே டியர்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆகிட்டே இருக்கு. அவர் வைப் பண்ணிவிட்டு, அழாதடி, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி ரொம்ப உறுத்தலாக இருந்தது. ஐம் சாரி, அன்றைக்கி நான் வேணும்னு பண்ணலை.
ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது நடந்தனால தான் நம்ம 2 பேரும் போய் ஒன்று சேர்ந்துருக்கோம். தேவையில்லாத பற்றி பேசாத அப்படி சொல்லிட்டு உங்கள் வாய் அப்படி கிஸ் பண்ணியே மூடிட்டாரு. இப்போ நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அழாதடி, குழந்தைக்கு நல்லதில்லை, அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ். ஒரு ஒயிட் கலர் கவுன் பண்ணிட்டு அப்படி வரீங்க. உங்களோட ஸ்டொமக் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்களும் அப்படியே மெதுவாக நடந்து வரீங்க. ஜின் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜின்னு செம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃபாதரை பார்க்குறீங்க. ஃபாதரும் ஃபர்தராக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது 2 பேருக்குமே மேரேஜும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே 2 பேருமே ரொம்பவே பேஷனேட்டாக அவங்க 2 பேரோட லவ்வை அவ்வளோ ரொமான்டிக்காக காட்டுறீங்க. எல்லாருக்குமே செம ஹாப்பி, அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போது ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களோட டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் டெலிவரி பெயினில் இருக்கீங்க. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. இப்போ டாக்டர் பேஷண்ட்டோட ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. நானா? நீங்கள் தானே ஹஸ்பண்ட்? ஆமாம், உள்ளே வாங்க, அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் அங்கே அவ்வளோ கத்திட்ருக்கீங்க. ஜென் வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ கத்தி அழுகுதுங்க. நீங்கள் அழுகிறத பார்த்து ஜின்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது கண்லேருந்து. அங்கே டாக்டர் பார்க்குறாங்க. சார் நீங்கள் தான் சார் அவங்களும், நீங்கள் என்ன குழந்த மாதிரி அழுதுட்ருக்கீங்க? இல்லை டாக்டர், அவள் ரொம்ப வலிக்குதுன்னு அழுகிறான், என்னால் தாங்க முடியல டாக்டர். சார் நீங்கள் போல்டாக இருந்தால் தான் சார் அவங்களும் போல்டாக இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அப்படி சொன்னதுமே ஜின்னும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு உன்னால் முடியும், புஷ் பண்ணடி, நம்மளோட குழந்தடி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்கள் முடியல ஜின், வலிக்குது ஜின், ப்ளீஸ் ஜின், வலிக்குது, என்னால் முடியல ஜின் அப்படின்ட்டு அழுகிறீங்க. உங்கள் அழுகையில் அவளால் தாங்கவே முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கும் வேறு தாரையாக ஊற்றுது. இப்போது ஒரு வழியாக குழந்தையும் வெளியில் வந்துருச்சு. டாக்டர் இதை பார்த்துட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. டாக்டர் வயன் மயங்கிட்டா டாக்டர். அது டயர்டில் மயங்கிட்டாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைல்ல, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல சார், அவளுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்னதுமே ஜின் கையில் ஒரு குழந்தைய அப்படியே நீட்டுறாங்க. பார்த்தா ரொம்பவே பிங்கிஷாக பிளட்டாக இருக்குது. இதை பார்த்ததுமே என்னாச்சு, என் குழந்தை அவ்வளோ பிங்காக இருக்குது? பிறந்த குழந்தை இல்லை சார், பிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சார் பாய் பேபி அப்படின்ட்டு அவரும் வாங்குறாரு. அவர் கண்லேருந்து தாரையாக ஊற்றுது. அப்போ எங்களோட லவ்க்கான சிம்பலே நீ தாண்டா அப்படின்ட்டு குழந்தையோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் அப்படியே மயக்கத்திலே தான் இருக்கீங்க. டாக்டர் வயன் எப்போவும் எழும்புவா? அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க சார், கொஞ்ச நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. சார் குழந்தைய கொடுங்களா, நான் க்ளீன் பண்ணி கொண்டுக்கிறேன்னு அப்படின்னு சொன்னதுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுமே குழந்தைய கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஜின் அப்படியே அழுகையோடு அப்படியே வெளியில் வராங்க. பார்த்தா என்னாச்சு? பாய் பேபி. சரிடா, நீ எதுக்கு அழுகிற? வயன் எப்படி கத்தி அழுகுனா தெரியுமா? என்னால் அதை பார்க்கவே முடியல. சரிடா அழாதடா அப்படின்ட்டு அவங்க அம்மா அவரை சவாதப்படுத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு உங்களோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி, நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தையும் வெளியில் கொண்டு வராங்க. குழந்தைய பார்த்தோமே எல்லாருமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை ரூமுக்கும் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜின்னு உட்காந்துருக்காரு. இன்னொரு சைடில் குழந்தைய வச்சுக்கிட்டு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. கையை பிடிச்சிட்டு கண்ணில் டியோஸோடய உங்களே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜின் பாப்பா பாப்பா எங்கே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா காட்டுறாங்க. என்ன குழந்தை? பாய் பேபி. ஜின் பாய் பேபி. ஆமாம் பாய் பேபி. நான் எவ்வளோ பயந்தான் தெரியுமா? ஏன் என்னாச்சு? எவ்வளோ கத்தி அழுத தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் என்னோட உயிரே இல்லை தெரியுமா? என்னை விட்டு போயிடுவேன், எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? என்னடா பேசுகிற? நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? அப்படியே நான் போனாலும் சிங்கக்குட்டி மாதிரி ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கேன், சரியா? இப்படிலாம் பேசாதடி, கஷ்டமாக இருக்கு, இப்படிலாம் பேசாத வயன். சரிடா, நான் அப்படிலாம் பேச மாட்டேன்.
உங்கள் அம்மா உங்கள் குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படியே அவங்களும் போயிட்டாங்க. உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக. அப்போ நீங்களும் குழந்தைய வாங்கிட்டு சின் இங்கே பாருங்களேன், லிப்ஸ் அப்படியே உங்கள மாதிரியே இருக்குல்ல. ஆமாம் பாரு, உன்னோட கண் அப்படியே இருக்குது க்யூட்டாக. ஆமாங்க. அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க. அப்போ ஜின் அவங்கள பார்த்துட்டு அயன் தேங்க்ஸ் டி. எதுக்கு? என்னோடய லைஃப்க்கு நீ வந்ததுக்கு. ஆமாம், என் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் கூடயே எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்ப. என்னோடய லைஃப்பை நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டடி. எனக்கு இது போதும், எனக்கு இது மட்டும் போதும். போதுமா? எனக்கு இது போதும். நிஜமாக போதுமா? எனக்கு போதும். பட் எனக்கு போதாதே. ஆமாம், எனக்கு ஒரு குழந்தையெல்லாம் பத்தாதுங்க. எனக்கு 3 குழந்தை வேணும். என்னடி வயன், என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு 3 குழந்தை வேணும். 3 குழந்தை தானே? 3 குழந்தை, நான் 3 குழந்தை, நான் 10 குழந்தை தரேன் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பவித்ரா, இந்த ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் இது உனக்காக தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுடா. உன்னோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அது ஓட்டிஸ் ஆன் ஹார்ட் வைப்ஸ் ஆஃப் லவ். அதையும் போய் பாருங்கடா. ஓகே வேறு என்ன? வேறு என்ன? சரி ஓகேடா, வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் லைக் பண்ண மறந்துடாதீங்கடா. சரி ஓகேங்க. until stay healthy and stay happy. நான் மிஸ் லவ் யூ சாராங்கே.